உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். அது என்ன வீடியோ போடுற? பாப்புலாரிட்டி தேடுறியா நீ? கேக்குறேன், பாப்புலாரிட்டி தேடுறீங்களா? வீடியோ பதிவிட்டு பிரபலமாக ட்ரை பண்றியா என மற்றவர்களை மிரட்டும் இவர்தான் இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டு பிரபலமாக அறியப்பட்ட ப்ராப்ள இன்ஃப்ளூயன்சர் கார்த்திக் குமார். பாடி பில்டரான இவருக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகள் குறித்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பலரும் பேசி வீடியோ வெளியிட்டு வரும் நிலையில் அதனை தானும் ஆக்ரோஷமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு கார்த்திக் குமார் அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் பேசி வருவது வாடிக்கையாகி வருகிறது. 2 சுடிதார் 2 வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, உதச்சும் பார்த்தாச்சு, ஆனா இவன் திருந்துற மாதிரி இல்ல. ஒருத்தனால எப்படி இப்படி எல்லாம் கேவலமா பேச முடியும்னு தெரியல. பேசிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வேற. இப்பதான்டா திருந்துவேன். முதல்ல அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்ல இருந்து வெளியே வா. என்னடா மைண்ட் செட் இது? என்ன நினைச்சுக்கிட்டா நீ எல்லாம் பேசுவ? ஏற்கனவே வைஷ்ணவி என்ற பெண் குறித்து அநாகரிகமான முறையிலும் தவறாக பேசியும் கார்த்திக் குமார் வீடியோ வெளியிட்டு வந்ததால் போலீசார் அவரை கைது செய்தனர். அண்மையில் பொன்ராஜ் தாவேக்கவில் இருந்த பெண் நிர்வாகிகள் பற்றி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது குறித்து வீடியோ வெளியிட்ட கார்த்திக் குமார் பெண்ணை குறிக்கும் சொற்களோடு தொடர்பு படுத்தி பேசியதோடு உருவக்கேலி செய்தும் பேசியிருந்தார். அதுவும் எவ்வளவு உருவக்கேலி வேண்டுமானாலும் செய்யலாம் என அதை நியாயப்படுத்தி பேசியிருந்தது பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. பொன் ராஜ், இந்த நாய்க்கெல்லாம் எவன் பொன்ராஜின் பேர் வச்சது? வச்சிருக்கணும் இந்த சொட்ட நாய்க்கெல்லாம். என்ன சொட்டன்லாம் சொல்றீங்க, பாடி ஷேமிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இந்த நாயை பாடி ஷேமிங் மட்டும் இல்ல, இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் அசிங்கப்படுத்தலாம். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த நிலையில் பலரும் அதற்கு கண்டனம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டு வந்தனர். இந்த நிலையில் தானும் ஏதோ சமூக ஆர்வலர் போல ஆக்ரோஷமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு கார்த்திக் குமார் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை லீக் செய்ய சொன்னவர்களும் லீக் செய்தவர்களும் பெண்கள் அணியும் சுடிதார் மற்றும் உள்ளாடைகள் அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு செல்லுங்கள் என அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருந்தார். 2 சுடிதார் 2 வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். ஏண்டா நாய்ங்களா, ஒருத்தன் கோடி கணக்குல காசை போட்டு படம் எடுப்பான், அந்த படத்தை லீக் பண்ணுவீங்க. அது மட்டுமல்லாமல் வீடியோவின் டிஸ்க்ளைமரில், இந்த வீடியோவில் நான் பெண்களை அவமதிக்கவில்லை, நான் குறிப்பாக சில கோழைத்தனமாகவும் தவறான முறையில் நடக்கும் நபர்களை பற்றித்தான் கூறுகிறேன் என்று முரட்டுத்தனமாக முட்டும் கொடுத்தார். ஒருத்தனால எப்படி இப்படி எல்லாம் கேவலமா பேச முடியும்னு தெரியல. பேசிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வேற, ஐ எம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் உமன் அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதுக்கு நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை? இன்னொரு பெண்ணுக்கு வந்து ரிப்ளை ஒன்ன பண்ணியிருக்காரு. வாட் வி கேன் டூ இஸ், இனிமே வந்து பெண்களை இன்சல்ட்டா கெட்ட வார்த்தையெல்லாம் மறந்துடுங்க. ஜஸ்ட் கால், எவனாவது ஒருத்தன் கேவலமா பண்ணனா சச்ச திருச்சி கார்த்திக் பிஹேவியர்ரா, சாரி சச்ச திருச்சி கார்த்திக் பிஹேவியர்ரா அப்படின்னு சொல்லுங்க. அவர் பேர் ஒரு கெட்ட வார்த்தையா மாத்திரலாம். பெண்களோட ப்ராடக்ட்ஸ் வித்தனா வந்து அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்றாரு. எப்படி அவனாவது பரவாயில்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உழைச்சி சாப்பிடுறாரு. அண்ணன் என்ன பண்றாரு தெரியுமா? பெண்களை இன்சல்ட் பண்ணி டெய்லி பொழப்பு ஓட்டுறாரு போல. இதனை பார்த்து ஆத்திரமடைந்த பலரும் பெண்களை இப்படித்தான் இழிவுபடுத்தி பேசுவீங்களா என்றும் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என வீடியோ வெளியிட்டு வெளுத்தெடுத்தனர். எப்பதான்டா திருந்துவேன். முதல்ல அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்ல இருந்து வெளியே வா. ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து இதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள இருந்து வெளியே வா. உட்காந்துக்கிட்டு நான் பேசுறதா கரெக்ட், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. உனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உன்னை இவ்வளவு பேர் பாக்குறாங்க, அதுக்காகவாவது நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பேசணும், ஒருத்தர் விமர்சிக்கிறோம்னா வார்த்தைகளை கரெக்டா உபயோகிக்கணும் அப்படின்னு கூட நீ வந்து திங்க் பண்ண மாட்டேங்கிற. என்னடா மைண்ட் செட் இது? என்ன நினைச்சுக்கிட்டா நீ எல்லாம் பேசுவ? இப்படி எல்லாம் நீ பேசும்போது நீ பெண்களை இழிவா நினைக்கிற ஒரு மனநிலையை கொண்டவன் தான் அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது.
ஒரு டைம் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப என்னை யாரும் அரெஸ்ட்லாம் பண்ணல, என் மேல எந்த கேஸ்லாம் போடல, நான் ஒரு சின்ன விசாரணைக்கு தான் போயிட்டு வந்தேன், இப்பெல்லாம் சொல்லி ஃபேக் நியூஸ்லாம் பரப்பாதீங்க, என் பையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னல. இப்ப நீ இப்படி பேசுற வீடியோவை உன் பையன் பார்த்தான்னா என்ன நம்ம அப்பா இப்படிலாம் பேசுறாரு, என் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கூட இந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது, அவங்க கூட மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க, நீ இப்படி மெச்சூரிட்டி இல்லாம பேசிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி காரி துப்ப மாட்டான உன்னை. இன்னும் சிலரோ இவர் தொடர்ந்து இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டாலும் இவர் திருந்துவது போல இல்லை என கருத்து தெரிவித்து காவல்துறையின் சமூக வலைதள ஐடியை குறிப்பிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தனர். இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, உதச்சும் பார்த்தாச்சு, ஆனா இவன் திருந்துற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு டிவிகேல இருந்து விலகி திமுகல சேர்ந்ததுக்கு இவன் ஒரு வீடியோ போட்டிருப்பான். அது ரொம்ப நாராசமா இருக்கும். அதை கால் அவுட் பண்ணி இவனை அரெஸ்ட் கூட பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இவன் தன்னோட ஜாதி பெருமையை பிளெக்ஸ் பண்ற மாதிரியான வீடியோக்களை போட்டு அதையும் கால் அவுட் பண்ணும். இதுல காமெடி என்னன்னா, இந்த லீக்குக்காக இவன் பொங்கி இவனோட சாவனிசத்தை காட்டி இந்த ரீலை போட்டிருக்கான்ல, அந்த ரீல்லயே அதுல லீக் ஆன ஒரு சீனை அப்படியே வச்சிருக்கான். பாத்தீங்களா இந்த அணில் குஞ்சுகளோட அறிவை? இவன் கூட வாழ்ற பெண், இவனை சுத்தி வாழ்ற பெண்கள், இவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா இல்ல பிறந்திருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் இவன் எப்படி பார்ப்பான் அப்படிங்கறத யோசிக்கும் போது அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தமாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அட்டாக் ரொம்ப அதிகமானதை உணர்ந்த கார்த்திக் குமார் அப்போதும் தான் பேசியது குறித்து எந்த ஒரு மன்னிப்பும் தெரிவிக்காமல் அந்த வீடியோவில் நான் பெண்கள் அணியும் பொருட்களை குறிப்பிட்டதை ஒப்புக்கொள்கிறேன், இவை எனக்கு சிக்கலான விஷயங்களாக தெரியவில்லை, மாறாக அந்த வீடியோவை கசியவிட்ட நபரை மட்டுமே குறிப்பிட்டேன் என மீண்டும் மீண்டும் வாழைப்பழ காமெடியை போல அதையே தெரிவித்து வந்தார். ஆக்ரோஷமாக பேசுவதாக நினைத்து கொண்டு ஆபாசமாகவும் பெண்களை இழிவுபடுத்தி பேசும் இவர் போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உண்மையான சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்